ஜெய் பகவதி. கோட்டை பகவதி பீடம் பகவதி அன்னையின் பரிபூர்ண அனுகிரகம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. வருகின்ற சித்திரை மாதம் 10ஆம் தேதி 23/4/2024 செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா உலக நலன் வேண்டி சித்ரா பௌர்ணமி பூஜை நடக்கிறது நம்மளுடைய பகவதி பீடத்தில். மாதந்தோறும் பௌர்ணமி அன்னைக்கு பூஜை சிறப்பாக நடந்துட்டு இருக்கு. அதுலேயும் இப்போ முதல் வருஷம் இந்த குரோதி வருஷத்தில் பிறக்கக்கூடிய இந்த சித்ரா பௌர்ணமியில் விரதம் இருக்கிறது ரொம்ப விசேஷமானது. அம்பாளுக்கு அன்னைக்கு பகவதி பீடத்தில் பகவதி அம்மனுக்கு அபிஷேக ஆராதனையுடன் கணபதி ஹோமத்துடன் பூஜை செய்து லகுசண்ட பூஜை செய்து அதே போல தீப பூஜை நடைபெறுகிறது. இந்த சுமங்கலி பெண்கள்லாம் நீண்ட ஆயுளோட தீர்க்க சுமங்கலியா இருக்கணும். திருமணம் ஆகாதவர்களுக்கெல்லாம் திருமணங்கள் நடைபெறணும். புத்திரபாக்கியம் இல்லாதவர்களுக்கெல்லாம் புத்திரபாக்கியம் உண்டாகணும். நம்முடைய உலக நலன் வேண்டி செய்யக்கூடிய இந்த பூஜையானது நம்ம மழை நன்னா பெய்யணும், விவசாயம் தழைத்தோங்கணும், அதே போல கல்வி ஞானங்கள் குழந்தைகளுக்கெல்லாம் நன்னா வரணும், தனசம்பத்து கிடைக்கணும், உடல் ஆரோக்கியமாக இருக்கணும், செய்யக்கூடிய தொழில் விருத்தி அடைஞ்சு நல்லபடியாக இருக்கணும். இதற்காக மற்றும் நமக்கு என்னெல்லாம் தேவையோ நல்ல விஷயங்கள்லாம் நமக்கு தேவையாகிறதுக்காக இது பூர்த்தி ஆகிறதுக்காக நம்ம செய்யக்கூடிய இந்த பூஜை தான் உலக நலன் வேண்டி செய்யக்கூடிய இந்த பகவதி அம்மனுக்கு சித்ரா பௌர்ணமி பூஜை. இந்த பூஜையில் விரதம் இருக்கும்போது எடுத்த காரியங்கள் வெற்றியாகும். அது மட்டும் இல்லாமல் அன்னைக்கு சகஸ்திரநாம அர்ச்சனை எல்லாம், லலிதா சகஸ்திரநாம அர்ச்சனை எல்லாம் நடைபெறுகிறது. வஸ்திரதானங்கள், சுமங்கலி பெண்களுக்கெல்லாம் வஸ்திரதானங்கள் கொடுக்கப்படுகிறது. தீப பூஜை நடைபெறுறது. இந்த வாட்டி பார்த்தீங்க அப்படின்னா சித்ரா பௌர்ணமி இந்த வருஷம், இந்த குரோதி வருஷம் பிறந்திருக்கக்கூடிய வருஷம் கொஞ்சம் சரியில்லாத இருக்கு. நிறைய கெட்ட விஷயங்கள்லாம் நிறைய நடக்கும், தீமைகள்லாம் நிறைய நடக்கும். நாட்டில் பார்த்தீங்கன்னா பசி பட்டினி இது போல இதெல்லாம் நடக்கும்னு சொல்லிட்டு இந்த பஞ்சாங்கத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதெல்லாம் நிவர்த்திக்காக எவ்வளோ நம்ம அது நடந்தால் கூட நம்ம சுவாமியினுடைய அனுகிரகம் இருக்கும்போது அது எப்பேற்பட்ட விஷயங்களும் நமக்கு ஒரு நல்லதாகவே நடந்து இந்த தீய சக்தியெல்லாம் விலகக்கூடிய அருளை நமக்கு சுவாமி வழங்குவார். அதனால் அம்பாலை பிரார்த்திக்கிறது, பூஜை பண்ணுறது அப்படின்றது ரொம்ப விசேஷமானது. அதுலேயும் இந்த சித்ரா பௌர்ணமியில் நம்ம எந்த ஒரு விரதம் இருக்கிறோமோ, ஒரு அஸ்வமேத யாகம் செய்தால் எந்த பலன் கிடைக்குமோ, சண்டி ஹோமங்கள் செய்தால் எந்த பலன் கிடைக்குமோ அந்த பலன் இந்த சித்ரா பௌர்ணமியில் விரதம் இருக்கிறது நல்லது. ஏன்னா அது மட்டும் இல்லாமல் என்னன்னு கேட்டிங்கன்னா சித்திரகுப்தனுடைய விரதமாக இருக்கின்றது. அன்னைக்கு அவரை நினைச்சு நம்ம விரதம் இருக்கும்போது நம்ம மரண பயத்திலேருந்து நிவர்த்தி ஆகலாம். யம தர்ம பயம்லாம் நிவர்த்தி ஆகும். அன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பொதுவாகவே நம்ம பசும்பால் சாப்பிட்றது வழக்கம். அன்னைக்கு நம்ம எருமைப்பால் சாப்பிட்றது ரொம்ப நல்லது. அதே போல் அன்றைக்கி எருமை மாடு இருக்கிற இடத்துல போயிட்டு அதுக்கு நாம் பூஜை பண்ணி அபிஷேகம் பண்ணி மஞ்சள் குங்குமம் வைத்து அவத்திக்கீரை, அதே போல் பால், தவிடு, பச்சரிசி, பில்லு இதெல்லாம் நம்ம கொடுக்கறது ரொம்ப நல்லது. இதை நம்ம கொடுக்கும்போது யமதர்மன் மிகவும் சந்தோஷப்படுவார். அதனால் உடல் ஆரோக்கியம் உண்டாகும், உடல் பிணிகள்லாம் நிவர்த்தி ஆகும். அதனால் இந்த நம்ம பூஜை செய்யும் போது நமக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல பலன் கிடைக்கும். ரொம்ப நாளாக உடம்பு சரியில்லாத படுத்துட்டு இருக்கவா கூட அவளை நினச்சி பிரார்த்தனை, நம்ம சுவாமியை நினச்சி பிரார்த்தனை பண்ணிட்டு அவங்க நம்ம பீடத்துக்கு வர முடியாட்டா கூட அன்னைக்கு இந்த நம்ம நடக்கக்கூடிய பூஜை ஹோமத்தில் மிளகு யாகம் நடைபெறுகிறது. இந்த மிளகு அப்படின்னாவே சூரணம்னு சொல்றது உண்டு. இது எப்பேற்பட்ட உடம்புல இருக்கக்கூடிய பிணிகளெல்லாம் நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு மூலப்பொருள் இந்த மிளகு சூரணம். அதனால் இந்த மிளகையும் அதை பூஜை பண்ணி வேண்டி நம்ம யாகத்தில் போடும்போது நம்ம நம்ம என்ன நினச்சி பண்ணுறோமோ அந்த காரியம் நிவர்த்தி ஆகும். அதுபோல் வீட்டில் வர முடியாதவங்க, ரொம்ப உடம்பு சரியில்லாத இருக்காலாம் வேண்டிட்டு இங்கேருந்து அவங்களுக்காக பிரார்த்தனை பண்ணி கொடுக்கக்கூடிய அந்த விபூதி குங்கும பிரசாதத்தை அவங்களுக்கு நெத்தியில் வச்சுட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா இந்த பௌர்ணமி மூலமாக ஒரு நல்லது நடக்கும். அதனாலே இந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு பக்த கோடிகள் அனைவரும் பகவதி பீடத்துக்கு வாங்க, பூஜையில் கலந்துக்குங்க, தீப பூஜையில் கலந்துக்குங்க, நம்மளுடைய குறையெல்லாம் அம்பாள்கிட்ட சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கங்க, வஸ்திரங்கள் கொடுக்கறது வாங்கிக்கங்க, அன்னதானம் அன்னைக்கு சாப்பிட்றோம் வேண்டி மனசார பிரார்த்தனை பண்ணி அந்த அன்னதானத்தை சாப்பிடுங்க. நம்மளுடைய குறையெல்லாம் அம்பாளுடைய பாதார விந்தங்களில் வச்சு பிரார்த்தனை பண்ணி
நீங்கள் வேண்டின்னு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நடக்கும். அதனால் அனைத்து பக்த கோடிகளும் தவறாமல் வருகின்ற இந்த சித்திரை மாதம் 10ஆம் தேதி ஆங்கில தேதி 23/4/2024 செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு மத்தியானம் ஒரு 3 மணிக்கெல்லாம் சரியாக இந்த நம்முடைய பீடத்திற்கு வந்து பூஜையில் கலந்துட்டு எல்லாம் வல்ல அம்பாளுடைய பரிபூர்ண அனுகிரகத்தை பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். உலக க்ஷேமமடைய வேண்டும், நல்லதே நடக்கட்டும். ஜெய் பகவதி. கோட்டை பகவதி பீடம், பகவதி சுவாமிகள்.